சொன்ன உடனே அந்த பொண்ணை அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணி 15வது நாள் அந்த பொண்ணு நன்றாக கண்முழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தலைவர்கிட்ட சொன்னேன், சொல்லி எப்படியாவது அனுப்பிச்சிருந்தேன்னாரு. எவ்வளோ சொல்லி அது கேட்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லேயும் போய் அவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், அப்பயும் போகல அப்படின்னு சொன்ன உடனே அவரே இரவோடாக ஆந்திராவில் இருந்தார். அவரே தனியாக காரை ஓட்டின்னு வந்து அந்த பொண்ணை ஆசீர்வதித்து பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைத்தவர் தான் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சகோதரர் வெங்கட்ராமன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுக் கட்சியிலிருந்து இன்று எல்லோரும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குண்டான மரியாதை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவதெல்லாம் யாரை அவர்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டுதான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி உங்களுக்கு எல்லா நன்றாக நாங்கள் உங்களை பார்த்து கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சரை நம்பி தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்மளுடைய மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 2 இடத்துல நடந்தது. ஒன்று விக்கிரவாண்டி, ஒன்று மதுரை மாவட்டத்தில். விக்கிரவாண்டி மாநாடு தான் எங்களுடைய முதல் மாநாடு. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 லட்சம் பேர் கூடினாங்க. ₹1 கொடுக்காம அவங்களுடைய சொந்த காசில் எல்லாமே வண்டியை பிடிச்சின்னு வந்து மாநாடு கலந்து கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரை மாநாட்டிலையும் அப்படிதான். மாநாடு அடுத்த நாள் மாலை 5 மணின்னா அதுக்கு முன்னாலே மதியானம் 3 மணிக்கே வந்துட்டார்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தலைவர் தளபதி மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்னை போன்ற எல்லோரையும் வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இன்னைக்கு அமைச்சராக எங்களை எல்லாம் ஆக்கியிருக்கிறார் என்றால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். யார் சைக்கிளில் போய் போஸ்டர் ஓட்டி கொடி கட்டினாங்களோ இன்னைக்கு அவங்க தான் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு பெரிய பலம், இன்னும் பலம் வந்து எங்களுக்கு கூட நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களோடு நாங்கள் இணைந்து, எங்களுடைய நிர்வாகிகளும் தோழர்களும் இணைந்து செயல்படுவார்கள். கடந்த 30-32 வருடமாக எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, தொண்டர் எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடன், தலைவர் தளபதியுடன் இவ்வளோ காலம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் இப்போது வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒன்று தான் ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன். என்ன என்று சொன்னால், எங்களுடைய தோழர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றது மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு எதுவும் நாங்கள் நினைக்கவே எப்போ எங்கள் தலைவர் தளபதியை நம்பி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களோ,
இனி எங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் எந்த ஒரு அச்சமோ பயமோ உங்களுக்கு இருக்கவே வேணாம். நீங்கள் மாற்று கட்சியில் இருந்திருக்கலாம், அங்கே எப்படி இருந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இனி வருங்காலங்களில் இந்த கட்சியில் நாங்கள் இது ஏண்டா நாங்கள் முன்னாடியே வந்திருக்கக்கூடாதான்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய தோழர்கள் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். ஆகவே நீங்கள் எதற்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவலையெல்லாம் படாதீங்க. எல்லாரையும் ஒன்றாக நம்ம இணைந்து ஒற்றுமையாக இருந்து வரும் பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் அனைத்திலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னடா இவன் திரும்ப திரும்ப இதே பேசுகிறான்னு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. இனிமேல் பட்டு மக்கள் பிரச்சனை ஒன்றியத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பகுதி வார்டு எந்த இடத்துல மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் எங்களுடைய அமைச்சர்கள் கண்டிப்பாக அதை உடனடியாக செய்து தருவார்கள் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு கட்சியில் இணைகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களை வருக என்று வரவேற்று அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செயல்படும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். உங்களுக்கு உண்டான பதவிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம் அனைவரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் மிக விரைவில் வழங்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நம்ம வந்துட்டோமே, என்னடா இது நம்ம அங்கே ஒரு ஒன்றியத்தில் இருந்தோமே, ஒரு கிளை செயலாளர் இருந்தோமே, இங்கே நம்ம இந்த புதுசாக நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டோம், நமக்கு இன்னும் பதவி இருக்குமா இருக்காதெல்லாம் நினைக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒருத்தர் தான், தலைவர் தளபதி மட்டும்தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்தணும், ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா 5 மாதம் 6 மாதம் ஆகும், எல்லாமே இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. தலைவர் தளபதி வருகிறார் இந்த இடத்துல அப்படின்றத 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மக்களுக்கு தெரிந்தால் போதும், எல்லோரும் வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது 5 வருடத்துக்கு வரும் போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அதுதான் இன்று என்னை இந்த இடத்துல நான் இன்று ஒரு அமைச்சராக நிற்கிறேன் என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டி நகர் தொகுதியில் என்னுடைய மக்கள், டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். டி நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 நாள் தான் நான் போய் ஓட்டே கேட்டேன். ஆனால் எனக்கு ஓட்டு போடலைங்க, தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. 234 தொகுதிகளையும் தலைவர் தளபதிக்காக தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டும் டெபாசிட் கழகம் மட்டும்தான். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் திரும்ப திரும்ப அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தளபதி விலையில்லா விருதகம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை கடந்த பல வருடங்களாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, அதற்கு முன்பாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தோம். இன்று தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் இந்தியாவிலே நம்மளுடைய தலைவர் தளபதி மட்டும்தான் என்று தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே தாய்மார்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு மகளிர் அணியில் அதற்குண்டான பதவிகள் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார் என்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் மாவட்ட செயலாளர், எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரத்தோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா,
நாளைக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய கட்சியில் வந்தது கிடையாது, வரவும் வராது. இருந்தாலும் யாரும் வரல. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. ரொம்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நன்றி, சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர் தளபதியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் நிறையா தடவை சொல்லியிருப்பேன். உங்களை நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பு எல்லாத்துலேயுமே, டிவிலாம். தலைவர் தளபதி எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணு பழனிச்செல்வி அப்படின்றது சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு பொண்ணு பிடெக் படிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு. வந்து ஒரு 15-16 நாள் தான் இருக்கும். அவங்க காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஷிஃப்ட்டுக்கு போகும்போது ரோட்லேயே கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் இடிச்சிட்டு நிற்காமல் போயிடுச்சு. அந்த பொண்ணை இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண உடனேயே ஒரு 2-3 நாள் கழித்து தலைவர் தளபதிக்கு தெரிய வந்தது, அந்த பொண்ணு இதுமாரி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குதுன்னு. என்னை கூப்பிட்டு உடனே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, அது என்ன அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சுச்சுவேஷன் போய் பாருன்னாரு. போய் பார்த்ததுக்கு அந்த பொண்ணுக்கு போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார். ஒரு 3 நாள் ஆகுது அந்த பொண்ணு இங்கே அட்மிட் பண்ணி. யாருன்னு எங்களுக்கு, அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய வசதி இல்லை சார், அதனால் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. எப்படி மேடம் டாக்டர் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் அது 5 நாள்லேயும் சரியாகலாம், 5 வருஷமும் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம். அவங்கள நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி இட்டுன்னு போயிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பணம் கட்டணும் அப்படின்னாங்க. சரி, தலைவர் தான் கட்ட போகிறாருன்னு எவ்வளோன்னு பணம் சொன்னாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு பணத்தை கட்டிட்டோம். கட்டினோடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டோடனே ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணை இட்டுக்குன்னு போயிட்டாங்க. டக்குன்னு அந்த ஆம்புலன்ஸுன்னு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போன உடனே திருப்பி அவங்க அப்பா மட்டும் என்கிட்ட வந்தார். வந்துட்டு இதை மாதிரி கோச்சிக்காமல் நான் ஒன்று கேட்கலாமான்னாரு. என்னான்னு? ஒன்றும் இல்லை, என் வீடு குடிசை வீடு திருநெல்வேலியில், என் பொண்ணை இட்டுன்னு போய் அங்கே வச்சுக்க முடியாதுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது போய் வச்சுக்கணும். அவங்கள அட்மிட் அங்கே பண்ணிட்டீங்கன்னா நான் வாடகை இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் பொண்ணை இட்டுக்கிறேன்னாங்க. ஏங்க நீங்கள் இதை முதலே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க அப்பா சொன்னார், நான் உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்கல, நீங்கள் ஏதோ சோஷியல் மீடியாவில் ஏதோ பார்த்துட்டு செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தலைவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் அப்படி இது பண்ணோம் அப்படின்னாரு. சொன்ன உடனேயே நான் தலைவர்கிட்ட சொன்னேன், ஏன் அதே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கலாமே, ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில், அவங்க திருநெல்வேலியில் அவங்களுடைய சொந்தக்கார யாரோ ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாராம், அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்கன்னு. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது கொண்டுன்னு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு அவங்க சௌரியத்துக்கு நீ சொல்லிடுன்னாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணை அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணி 15வது நாள் அந்த பொண்ணு நன்றாக கண்முழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பொண்ணை ஒரு 10 மாதம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்தவுடனே, அண்ணா என்னை தெரியுதா நினச்சி, பழனிச்செல்வி என்னை தெரியுதாண்ணே நினச்சி. சொல்லுமா என்னம்மாண்ணே. அண்ணா எனக்கு கல்யாணம் அண்ணே அப்படின்னுச்சு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா, அண்ணன் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம். இல்லைம்மா அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வந்த பிறகு நான் சொல்கிறேன், நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு போகணும், உங்களுக்கு இந்த அண்ணன் பத்திரிக்கை நினச்சி தலைவரை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகணும். இல்லைம்மா வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிறேன், உயிரோட மறுஜென்மம் எடுத்துருக்கிறேன்னா அது தலைவர் தளபதியால் தான். அவரை பார்க்காம நான் ஆசீர்வாதம் வாங்காமல் நான் போக மாட்டேன்னு நினச்சி நான் உடனே சொன்னேன், நீ வந்திருக்குது திருநெல்வேலியிலேருந்து, அடுத்த வாரம் உனக்கு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ கல்யாணம், அது அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், இங்கேருந்து போகிறதுக்கே 1 நாள் 1.5 நாள் ஆகிடுமா, நான் சொல்கிறது கேளு நீ போ அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணே, என் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப தங்கமானவர், என் கணவரும் தங்கமானவர், நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எப்போ நீ தலைவர் தளபதியை பார்த்துட்டு வரையோ அது வரைக்கும் நாங்கள் காத்துன்னு இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு நினச்சி நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், போகல. மதியானமும் சொன்னேன், போகல. சாயங்காலமும் சொல்லி பார்த்தேன், போகல. அது இங்கே ஒரு ரூம் எடுத்து அப்பாவும் பொண்ணும் தங்கிட்டாங்க. நான் தலைவர்கிட்ட சொன்னேன், சொல்லி எப்படியாவது அனுப்பிச்சிருந்தேன்னாரு. எவ்வளோ சொல்லியும் அது கேட்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லேயும் போய் அவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், அப்பயும் போகல அப்படின்னு சொன்ன உடனே அவரே இரவோடாக
ஆந்திராவில் இருந்தார். அவரே தனியாக காரை ஓட்டின்னு வந்து அந்த பொண்ணை ஆசீர்வதித்து பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைத்தவர் தான் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அதை மாதிரியான ஒரு நல்ல மனிதர் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.